காவல்துறையில் அரசியல் தலையீடு அதிகம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது சாதி மத பேதம் அதிமுகவிற்கு இல்லை என்றும், சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மட்டும்தான் அதிமுக பார்க்கிறது என்றும் தெரிவித்தார். போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தவறிவிட்டதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம் செய்தார். எம்ஜிஆர் கிட்ட காலத்திலும் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் மதத்திற்கும் ஜாதிக்கும் எப்பொழுதும் துணை போனது கிடையாது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டுவதற்கு காரணம் போதை ஆசாமிகளால். இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க தில்லாத திராணி இல்லாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இந்த போதைப் பொருளுடைய நிலையை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக காவல்துறை செயலிழந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது.